2-3 கல்யாணம் முன்னாடி பண்ணிருக்கியா என்ன யோசிக்கிறியே? 2000 அந்த ஆர்டிஸ்ட்கெல்லாம் தொலைச்சிட்டேன். இது மட்டும் தான் கிடைச்சது. எல்லாத்தையும் தொலைச்சிருவேன் மண்டு. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. ஆக்சுவலி அஸ்வத் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ப்ரப்போஸ் பண்ணா, அப்ப வேணாம்னு சொல்லிட்டேன். நம்ம ஏன் இந்த பேச்சுலர்ஸுக்கு பேங்காக்லாம் போக கூடாது அப்படின்னு நினைச்சேன். ஆனா என்ன விடல. சரி என்ன பண்றது? மை சிச்சுவேஷன் இஸ் ஆல்வேஸ் மிராக்கிள். நீ இங்கேயே கொண்டாடி கிழி. மற்ற ஷோ பண்ணும்போதும் பயந்ததே இல்லை. அந்த ரிங்கை வந்து அப்படி கையில பிடிச்சி அப்படி மாட்டும் போது கிட்டு 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 நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. என்கேஜ்மெண்ட் டேட் என்ன? வெரி குட். என்கேஜ்மெண்ட் டேட் தெரியாம நீ வந்து செட் போட உட்கார்ந்திருக்க. இப்போ ஜூலை 3rd. ஜூன் 3rd. ஜூலை தான்டா. ஜூலை 3rd தான். கரெக்ட்டா தானே சொன்னேன். அப்ப ஏன் நீ அப்படி பார்த்த? ஒண்ணே மாத்திரியே கான்ஃபிடென்ட் இல்லாம சொல்றீங்க. கான்ஃபிடென்ட் வாழ்க்கையில இந்த கான்ஃபிடென்ட் இல்லன்னு வையேன் பிக் ப்ராப்ளம் வச்சி. ஏதோ 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகல. அது ஏன் வருஷம் எல்லாருக்குமே வந்து கல்யாணம் ஆன உடனே அவங்களுடைய என்கேஜ்மெண்ட் டேட் கல்யாண டேட்லாம் மறக்குதுன்னு தெரியல. Girls touching hand problem. The same Harry Potter also deal the same problem. This chapter. Bad boy. டார்ச்சர் பண்றேன். சரி ஓகே. எனிவேஸ் வெல்கம் டு அஸ்வத் கண்மணி யூடியூப் சேனல். அண்ட் மறக்காம எங்களுடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை நான் மறக்காம இருக்கேன். ஏன்னா எல்லா வீடியோலையும் இதை நான் சொல்றதே இல்லை. ஞாபகம் வச்சு இந்த தடவை ஸ்டார்டிங்லேயே சொல்லிடலாம்னு நினைச்சேன். ஸோ இன்னில இருந்து நீங்க வந்து வெட்டிங் சீரீஸ் வந்து பார்க்க போறீங்க. அஸ்வத் கண்மணி கல்யாணத்தை வந்து எக்ஸ்க்ளூசிவா எங்களோட யூடியூப் சேனல்ல வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க டிசைட் பண்ணோம். அதுல முதல் வீடியோவா இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்கேஜ்மெண்ட். ஸோ என்கேஜ்மெண்ட் பற்றி வந்து பேசும்போது ஃபர்ஸ்ட் விஷயமே எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, இப்போதான் வந்து டேட்டே ஞாபகம் வந்தது. ஜூலை 3rd, 2024. எஸ் 2-3 கல்யாணம் முன்னாடி பண்ணிருக்கியா என்ன யோசிக்கிறியே? 2000 அந்த ஆர்டிஸ்ட்கெல்லாம் தொலைச்சிட்டேன். இது மட்டும் தான் கிடைச்சது. எல்லாத்தையும் தொலைச்சிருவேன் மண்டு. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. ஒன்ன தொலைச்சிட்டு போயிட்டாங்க பையங்க. ஓகே சரி. ஸோ ஜூலை 3rd, 2024 எங்க 2 பேராலையும் வந்து மறக்கவே முடியாத ஒரு நாள். எங்களுடைய என்கேஜ்மெண்ட் டேட்டு ஆக்சுவலா வந்து யாருமே நம்பவே இல்லை. நாங்க 2 பேரும் வந்து சேர்ந்ததே வந்து யாருக்குமே வந்து தெரியாது. எங்க லவ் ஸ்டோரியே வந்து நாங்க ரொம்ப 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 சீக்கிரட்டா வச்சிருந்தோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, என்ன எல்லாரும் கண்ணு வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி பல அனுபவங்கள்ல வந்து எதுவுமே அடி வாங்கிருக்கீங்க. ஓகே அந்த உண்மையை சொல்ற ஷோ இல்ல இது. அது கல்யாணம் சொல்ல வரலையே. அதான் ஒரு ஃப்ளோல வந்துருது என்ன அறியாம. சோ எங்கடா இந்த சன் டிவில இருக்கிறவங்களும் விஜய் டிவில இருக்கிறவங்களும் சேர்ந்தாங்க, மீட் பண்ணாங்க. எப்படி இது இணைஞ்சது? நான் அப்போ ஜீ தமிழ்ல வேற வேற சேனல்ல இருக்கவங்க ஒண்ணு சேர்ந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருந்தது. அது வந்து எல்லாருக்குமே ஆக்சுவலா டிசைட் பண்ணும்போதே நினைச்சோம்னா டக்குன்னு ஒரு ஷாக்கா இருக்கட்டும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பென்ஸாவே வச்சிருந்தோம். ஒரு சீக்ரெட்டை வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தோம். அப்படிதான் எங்க என்கேஜ்மெண்ட் வந்து நடந்தது. ஜூலை 3, 2024 அன்னைக்கு. அது எப்படி ஆரம்பிச்சதுன்றத பாருங்க. மதுரை மடியினில் ராதா ரகசியம், மதுரை மடியினில் ராதா ரகசியம், காதல் கண்ணனில் ராதா ரகசியம், ராதா ரகசியம்.
प्रातरपत्रावरुणा प्रातरत्विना लिख्यते शुभ लग्नपत्रिका निश्चयता अर्थ शुभ लग्नपत्रिकै स्वस्ति श्री निगழும் क्रोधिनाम வருஷம் ஆனி மாதம் 19ஆம் தேதி 3/7/2024 புதன்கிழமை திரையோதசி மிருகசிரோ நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் மாலை 5 மணிக்கு மேல் 7:30 மணிக்குள்ளாக மதுரை மாவட்டம் பழங்காநத்தம் தெய்வ திருவாளர்கள் அருணாச்சலம் காளியம்மாள் அவர்களின் மகன் வழி பேத்தியும் கோயம்புத்தூர் காரமடை தெய்வ திருவாளர்கள் பி முத்துசுவாமி திரு மு ரத்னம்மாள் அவர்களின் மகள் வழி பேத்தியும் கௌஷிக கோத்திரம் வெங்கட்ரமணையர் லக்ஷ்மி தம்பதியரின் பௌத்ரனும் திரு சந்திரசேகர் வள்ளி தம்பதியரின் குமாரனுமான சிரஞ்சீவி அஸ்வத்தனும் வரனுக்கு கன்யாதான விவாகம் செய்து கொள்வதாய் பகவத் கிருபையாலும் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு மேற்படி வைபவம் நாளது குரோதிநாம வருஷம் ஆவணி மாதம் 30ஆம் தேதி 15/9/2024 ஞாயிற்றுக்கிழமை துவாதசி ஸ்ரவண நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள்ளாக விருச்சிக லக்னத்தில் சென்னை போயஸ் கார்டன் ஹனோ ரெட்டி ரெசிடென்சியல் முகூர்த்தம் செய்வதாய் உபய சம்பந்திகள் ஏகோபவித்து எழுதிக் கொண்ட நிச்சயதார்த்த சுப லக்ன பத்திரிகை உத்தமம் சுபம் சுபம் சுபம். அஸ்வதே, உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணுடா வேணும்? நயன்தாரா மாதிரியா, ஆண்ட்ரியா மாதிரியா, சமந்தா மாதிரியா, இல்ல தீபிகா படுகோன் மாதிரியா? வேணாமா. அப்ப யார் தாண்டா வேணும்? இன்ஸ்டாகிராம் ஏஞ்சல் பெண்ணே உன் சிரிப்பு கண்டேனே, தண்டோரா ஹாட்டுக்குள்ள உன்னை கொண்டு வைப்பேனே. ஏய், இந்த பொண்ணா? எப்படா இவளை பார்த்தானு உனக்கு ஸ்பார்க் வந்தது? பஞ்சாரத்து வெடக்கோழி போல என்னெஞ்சோரும் வாசம் துள்ளுதாடி. பஞ்சாங்கத்தில் நாள் பார்க்க சொல்லி உன் கண்ணோரம் கதை பேசி சொல்லுதாடி. ஏய், அப்ப சீக்கிரம் போய் அவள்கிட்ட சொல்லு. மந்திர கண்ணாலே, மந்திர கண்ணாலே, என் வானம் பூமி எல்லாம் இப்போ சுத்துது ஒன்னாலே. மந்திர கண்ணாலே, மந்திர கண்ணாலே, என் வானம் பூமி எல்லாம் இப்போ சுத்துது ஒன்னாலே. ஸோ என்கேஜ்மெண்ட்லாம் வந்து அழகாக பிளான்லாம் பண்ணி ஒரு 2-3 மாதம் அதுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணி அப்படிலாம் எதுவுமே நடக்கல. பிகாஸ் நாங்கள் பார்த்து வீட்டில் சொன்னோம், எங்களை அப்படியே பிடிச்சிட்டு வந்து ஓகே இன்னைக்கு இந்த டேட்டு என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக எங்களுடைய லவ் ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப கம்மியாக தான் வந்து சொல்லியிருக்கோம். பட் ஆனால் இந்த வீடியோவில் நாங்கள் சொல்ல போகிறது இது வந்து ஒன்லி வெட்டிங். இது மேபி வந்து இந்த வெட்டிங் சீரிஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு எபிசோடில் உட்காந்து எங்கள் லவ் ஸ்டோரியை மட்டுமே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி அந்த லவ் பண்ண டைமில் வந்து எடுத்த ஃபோட்டோஸு ஏதாவது வீடியோஸ்லாம் இருந்தால் வந்து ஷேர் பண்ணலாம். ரொம்ப ஷார்ட் டைம் தான், ரொம்ப ஷார்ட் டைம். சொன்ன மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சு வித்தின் அ வீக் வந்து என்கேஜ்மெண்ட் வந்து பிளான் பண்ணி நம்ம முடிச்சிட்டோம். ஸோ
ஸோ எங்களோட என்கேஜ்மெண்ட் வந்து பெசன் நகரில் ஃபிக்கால நடந்திருந்தது. அண்ட் ஒரு அழகான செட்டப்பில் நாங்கள் 2 பேரும் வந்து என்னன்னா இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கணும் அப்படின்றத நான் பிளான் பண்ணிட்டேன். மற்றபடி செட்டப் இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரியான ஒரு ஃபீல்டு இருக்கணும், இந்த மாதிரியான அவுட்ஃபிட் கலர் இருக்கணும், டெக்கார் இப்படி இருக்கணும் அப்படின்றது எல்லாமே மேடம் தான் வந்து ரெடி பண்ணாங்க. ஸோ என்னதான் வந்து அஸ்வத் எனக்கு எல்லா வீடியோலையும் எனக்கு ரீட்ஸ் கொடுத்தாலும் நான் வந்து பார்த்து வைப்பேன். பட் அது வந்து எங்கே எது வச்சா அழகா இருக்கும்னு ஃபைனல் பண்ணது வந்து அஸ்வத் தான். ஸோ எனக்கு ரீட்ஸ் வந்து உங்களுக்கும் நான் கொடுக்குறேன். எஸ். ஸோ ஃபிக்கா வந்து நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் ஞாபகம் இருக்கா? எப்படி ஞாபகம் இல்லைல்ல, அதனால தான் கேட்டேன். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஷார்ட் டைமா இருந்தது. நாங்க நிறைய கூகுள் பண்ணி நிறைய இடத்துக்கு போய் பார்த்துட்டே இருக்கும் போது ஃபிக்கா வந்து ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா வந்து நிறைய பேர் எங்களோட என்கேஜ்மெண்ட்டோட இதெல்லாம் பத்தி இந்த லொகேஷன் எங்கன்னு கேட்டாங்க. ஸோ ஃபிக்கால தான் நாங்கள் பண்ணோம். இப்போ அவங்க ஈவெண்ட்ஸ்லாம் பண்றாங்களான்னு தெரியல, அவங்கள கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. பட் செம்ம ஹாப்பியா இருந்தது. ஆக்சுவலாக ரொம்ப க்ளோஸ்டு சர்க்கிள் மட்டும் தான் நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம். பெருசா வந்து நாங்கள் யாருக்குமே சொல்லலை. அந்த க்ளோஸ்டு சர்க்கிள் வந்தாங்க. அவங்களுமே அன்னைக்கு யாருமே வந்து ஃபோட்டோஸ்லாம் போடாதீங்க, நாங்களே வந்து சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி ஒரு நாள் டப்புன்னு இன்ஸ்டாகிராமில் ஒரு ட்ராப் பண்ணோம். ஒரே ஒரு ஃபோட்டோ போட்டு எஸ் அஃபிஷியலி ஆஃப் த மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டோம். அண்ட் நிறைய பேர் நாங்க இன்வைட் பண்ணும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிராங்க் நினைச்சிட்டாங்க. ஆமா, ப்ளீஸ் பிராங்க் பண்ணாதீங்க. இன்வைட் அனுப்பும்போது அந்த இன்வைட்டை வேணா ஆட் பண்றோம், அதுல என்ன நினைச்சிட்டாங்க, என்னடா போட்டோ ஷூட்டா அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அதுதான் ரொம்ப கொடுமையா இருந்தது. பட் ஆனா ரொம்ப ஸ்வீட்டா எங்களோட க்ளோஸ் சர்க்கிள், எங்களோட க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஹாப்பியா எங்க என்கேஜ்மெண்ட் செரிமனி ஆச்சு. அதுல என்னதான் இவ பண்ணியிருந்தா, ஒருத்தன் ரிங்கு போட வரும்போது இவ என்ன பண்ணான்னு தெரியுமா? அந்த நேரத்துல நான் கேக்குறேன் ஓகேவானா வேற வழி இருக்கான்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் டைம் என்கேஜ்மென்ட்னால கொஞ்சம் பதட்டம். நானும் வாரம் 2-3 பண்ணிட்டு இருப்பேன். நீங்க பாருங்க அவ எப்படி பண்ணிருக்கான்றத பாருங்க. ஃபுல்லா எல்லாரும் இருக்காங்க, எல்லாமே ஓகே தானே? இதுக்கு மேல நல்லா யோசிச்சுக்கோ. கேட்டை கொஞ்சம் திறந்து வைங்க. எஸ்கேப் பண்ணனா எஸ்கேப் ஆயிரு. இதுக்கு மேல ஃபுல் லாக் தான். ஓகேவா? எஸ் ஆனோவா? என்ன கேப்பு? ஓ இந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போற ஆப்பா. கொஞ்சம் யோசிக்கணும். கொஞ்சம் யோசிக்கணுமா? அந்த கட்டை ஏதாவது இருக்கா? ஓகே, ரிங் எப்போ போடுவீங்க? அவசியமே இல்ல. கரெக்ட் தானே? கேர்ள்ஸ் எல்லாம் வந்து இல்ல என்ன பார்த்தா என்ன அவ்வளவு அசால்ட்டா விழுந்துடுற மாதிரி தெரியுதா? நாங்க யார் தெரியுமா? யாருமா? நான் யாரு? என்னம்மா இது அவ்வளவு சீக்கிரமா இங்க இருக்குமா அமெரிக்கான்ற மாதிரி வந்துட்டேன் நானும் அசால்ட்டா? ஏதாவது சொல்லுமா? ஆக்சுவலி அஸ்வத் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ப்ரொபோஸ் பண்ணா, அப்ப வேணாம்னு சொல்லிட்டேன். சொல்வதெல்லாம் உண்மை இல்லை. ஸோ அஸ்வத், இப்போ நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த ரீல்ஸ் பண்ணுறது, எல்லாருக்கும் லைக் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட் கொஞ்சம் அதெல்லாம் ஸோ அதெல்லாம் ஓகே உங்களுக்கு? ஓகேங்களா? சரி, அப்போ கை காட்டுங்க. இதுக்கு மேல நான் வந்து எந்த ஒரு பெண்ணிற்கும் லைக் போட மாட்டேன். அந்த ஒரே ஒரு பெண் கண்மணியாக மட்டும்தான் இருப்பார்கள் என்று சுய நினைவோடு எழுதி தரும் சுத்த விக்கிரக பத்திரிகம்.
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தான் வந்து எங்களோட என்கேஜ்மெண்ட்டை பயங்கர ஹாப்பனிங்காக வந்து மாற்றிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஆக்சுவலாக எனக்கு எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட் இருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து. எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். இங்க வரும்போது கேமராமேன் கூட அஸ்வத்தோட ஃப்ரெண்ட் அவர் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோம்ல, நல்லா ஞாபகம், கொஞ்சம் மெமரி பவர் ஜாஸ்தி எனக்கு. அதனால நிறைய எல்லாருமே வந்து எங்கேயாவது மீட் பண்ணோம்னா டக்குன்னு வந்து ஈஸியாக வந்து ஜெல் ஆயிடுவேன். பட் ஆனால் கண்மணியோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரொம்ப ஷார்ட். ஸோ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கம்மியான பேர் தான் வந்திருந்தாங்க. ரொம்ப கம்மியான பேர் தான் இன்வைட் பண்ணியிருந்தோம். அதுல இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்கன்னு பார்த்தா 2 பேர் தான். ஐ திங்க் சல்மா அண்ட் கிருஷ்ணா நினைக்கிறேன். சல்மா எமோஷன் ஆகி பார்த்துருக்கியா நீ? நானே பார்த்ததில்ல. நான் என்கேஜ்மெண்ட்ல வந்து நல்லா ரெடிலாம் ஆயிட்டு வந்து பார்த்துட்டு கண்ணில் தண்ணி வச்சுட்டா. அந்த மாதிரி வந்து சல்மா வந்து அழுகலாம் செஞ்சதை பார்த்து எனக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமா இருந்தது. அண்ட் எனக்கு வந்து அந்த நாள் அழுகையும் வரல, எதுவும் வரல. எல்லாரும் கேட்குறாங்க ஏதாவது ஒரு எமோஷனை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருந்தது. இவங்க ஃப்ரெண்ட்ஸாவது வந்து கொஞ்சம் ஃபீல்லாம் பண்ணாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவள் தான் நிறுத்திடுவானுங்க போல, வந்து என்கேஜ்மெண்ட்டே நிப்பாட்டிடுவானுங்க போல. மாப்பிள்ளை எப்படி அப்படின்னு கேட்டா, மாப்பிள்ளை அப்பப்போ தம்முகிம் அடிப்பாரு, எப்பெல்லாம் தம் அடிப்பாரு, எப்பெல்லாம் சரக்கு அடிப்பாரு, அப்பெல்லாம் எப்பெல்லாம் பார்க்க போறாரு அப்பெல்லாம், அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரும் வந்து. பட் ஆனால் அதுதான் வந்து ஒரு ஜாலியா இருந்தது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நான் ஆக்சுவலாக இமேஜினே பண்ணி பார்த்தது இல்லை. பெருசாக என்கேஜ்மெண்ட்ல யாரெல்லாம் வருவாங்க அப்படிலாம் இமேஜின் பண்ணல. பட் சன் டிவியில் இருக்கக்கூடிய நிறைய ஆர்டிஸ்ட் வந்திருந்தாங்க, என்னுடைய கோ ஆங்கர்ஸ்லாம் வந்திருந்தாங்க, ஆக்சுவலாக மற்ற சேனலில் இருக்கக்கூடிய என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாரும் வந்து இருக்கும்போது அந்த இடமே ஒரே ஜாலியான மூடாக வந்து மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இது வரைக்கும் நான் வந்து எதுக்குமே பயந்ததே இல்லை. நான் எந்த ஷோ பண்ணும் போதும் பயந்ததே இல்லை. அந்த ரிங்கை வந்து அப்படி கையில பிடிச்சி அப்படி மாட்டும் போது கிட்டு 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 நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. பட் தட்ஸ் த பெஸ்ட் டே அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ எங்களோட என்கேஜ்மெண்ட் சீனும் சிறப்புமா செம்மையாக கிராண்டியராக இல்லைனாலும் எங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஹாப்பியாக ஒரு சூப்பராக மினிமலாக எங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் வந்து நடந்துச்சு. அண்ட் ஃபுட்டும் அன்னைக்கு ரொம்ப செம்மையா டேஸ்டா இருந்தது. அது சொல்ல மறந்துட்டேன் பாரு. அதுல ஒரு இளநீர் பாயாசம் அவனுக்கு கொடுத்தாங்க. டயட்ல இருக்கு, அதனாலதான் மைண்ட்ல அதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. எஸ், இப்படிதான் எங்களுடைய என்கேஜ்மெண்ட் இனிதே நிறைவு பெற்றது. ஸோ என்கேஜ்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறதுலேயே முக்கியமான ஒரு விஷயம், இந்த என்கேஜ்மெண்ட் டைம்லேயே வந்து நம்ம அடுத்தது வந்து இடம் புக் பண்ணணும், கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கு இடத்த பார்க்கணும். இதெல்லாம் நடக்கும்போது மேடம்க்கு ஒரு ஆசை இருக்குது. கல்யாணம் ரிசப்ஷன் இதை தாண்டி நம்ம ஏன் இந்த ஹல்தி அதெல்லாம் கொண்டாடக்கூடாது? அப்போதான் எனக்கு தோணுச்சு, நம்ம ஏன் இந்த பேச்சுலர்ஸுக்கு பேங்காக்லாம் போகக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். ஆனால் என்னை விடலை. சரி, என்ன பண்றது? மை சிச்சுவேஷன் இஸ் ஆல்வேஸ் மிராக்கிள். நீ இங்கேயே கொண்டாடி கிழி, மற்றதெல்லாம் பண்ண தேவையில்லன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால பேச்சுலர்ஸ் அண்ட் ஹல்தியை ஒரே நாளில் செலிப்ரேட் பண்ணலாம் டிசைட் பண்ணி ஒரு பயங்கரமான செலிப்ரேஷன், இது வரைக்கும் பார்த்திராத ஒரு செலிப்ரேஷன் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்துருந்தாங்க. அண்ட் பார்த்திராத செலிப்ரேஷன் போது பேச்சுலர்ஸை நாங்கள் இது வரைக்கும் எங்கள் இன்ஸ்டால கூட நாங்கள் ஷேர் பண்ணல, எல்லாமே இந்த யூடியூப் வீடியோவில் தான் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். யா, ஆனால் அடுத்தது உங்களுக்காக வரப்போகிறது ஹல்தி. ஸோ ஹல்தி இது வரைக்கும் நாங்கள் நிறைய வந்து வீடியோவில் தான் பார்த்துருக்கோம். ஆனால் எங்களுடைய லைஃப்பில் நாங்கள் ஹல்தி கொண்டாடுவோம் அப்படின்றத நினச்சி பார்த்தது இல்லை. அதுவும் நடந்தது. இதெல்லாம் நடக்குமான்னு இருந்தேன், நடந்துருச்சு அப்படி இருந்தது. ஸோ அடுத்த வாரம் உங்களுக்காக எங்களுடைய சேனலில் ஹல்தி காத்துட்டு இருக்கு. அஸ்வத்தின் கண்மணி ஹல்தியை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டு அஸ்வத்தின் கண்மணி. ஸோ see you all next week.